அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலேயே இயேசு 4000 பேருக்கு உணவு அளிக்கின்றார். இப்பகுதியை எடுத்து பார்த்தோம் என்றால் இயேசு இரக்கம் கொள்கின்றார். அந்த இரக்கத்தை தொடர்ந்து ஒரு சவாலையும் சந்திக்கின்றார். இயேசுவின் வார்த்தையை கேட்க மக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்தனர். நிறைய பேர் தொலைவு தூரம் நடைப்பயணமாக வந்திருந்தனர். ஏனென்றால் அந்த காலத்திலேயே போக்குவரத்து வசதி கிடையாது, தங்குவதற்கு போதிய இடம் கிடையாது, மேலும் எங்கேயுமே குடிப்பதற்கு தண்ணீரோ அல்லது உணவோ கிடையாது. அதனால் அவர்கள் களைப்பாய் இருக்கிறார்கள், சோர்வுற்று கண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்தவுடன் அவர்களை புரிந்து கொள்கின்றார், அவருடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்கின்றார். அதனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க முன் வருகின்றார். அந்த இரக்கத்தை தொடர்ந்து ஒரு சவாலை சந்திக்கின்றார். அதாவது சீடர்களிடம் உணவு கொடுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் முடியாது, ரொம்ப கஷ்டம் என்று பல்வேறு காரணிகளை கூறுகின்றார்கள். ஆனால் இயேசு அந்த சவாலை மிக அருமையாக கையாளுகின்றார். என்னவென்றால் தந்தையாகிய கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார். அதாவது எந்த ஒரு நல்ல செயலை நல்ல எண்ணத்தோடு செய்ய வருகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். அதுதான் இங்கும் நடக்கிறது. இயேசு நம்பிக்கை வைக்கின்றார். கடவுள் 4000 பேருக்கு உணவு அளிக்கின்றார். நம்முடைய வாழ்விலேயே நல்ல செயல்களை செய்ய வருகின்ற பொழுது நிறைய தடைகள், சவால்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தையுமே சந்திக்க நேரிடும். அந்த வேளையில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்கின்ற பொழுது கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்வார். இந்த வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.